கட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், அவர் பணியை செய்திடுவோம். மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், அவர் பணியை செய்திடுவோம். நெருக்கடி நேரத்தில் துணையவரே பாதுகாக்கும் தேவன் நீரே, நெருக்கடி நேரத்தில் துணை நீரே, பாதுகாக்கும் தெய்வம் நீரே. ஒருவரே என்னை பாதுகாக்கிறே, என்னை சுகமாய் வாழ செய்கிறே. நீர் ஒருவரே என்னை பாதுகாக்கிறீர், என்னை சுகமாய் வாழ செய்கிறீர். மலை மேலேறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், அவர் பணியை செய்திடுவோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எல்லையிலே சமாதானம் தந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். உன் எல்லையிலே சமாதானம் தந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். மலை மேலேறு மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், அவர் சமையை செய்திடுவோம். சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களி கூறு, சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து கரி கூறு. சத்தியம் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். சத்தியம் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஏறுவோம், ஆமென், கட்டுவோம், அவர் பணியை செய்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், ஆமென், அவர் பணியை செய்வோம். அநேக சபைகள் உருவாகும். அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் நிறைய சபைகள் உருவாகணும். நம்ம நெருக்கடி நேரத்தில் கூட அவர் நமக்கு துணையா இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நமக்கு பாதுகாக்கக்கூடிய சுகமாய் வாழ செய்ய. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, அவனோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லையில சமாதானம் இருக்கும், சந்தோஷத்தை நான் தருவேன் என்று சொல்கிறேன். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்கிறார். சத்தியத்தினால் கிருபையினால் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவரே அப்பா வார்த்தை மூலம் நீங்க வெளிப்படுங்க ஐயா. இப்போதே ஆண்டவரே மன உளைச்சலோடு இந்த டிவி முன்பாக அமர்ந்திருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை இந்த நாள் கட்டளையிடுது. ஏசுவை நாமத்தை அஷால மன தூர மன தியாந்தர அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கணும் தகப்பன். இப்போதும் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்கய்யா. மன உளைச்சல்னால அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஐயா. கொள்ளையும் ஆண்டவரே அப்பா செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆக்சிடென்ட் நிறையா எத்தனையோ நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகள் ரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. போக்களை வரக்கூடிய சமூகம் இருக்கட்டும். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க. குடும்பங்களில் அந்த சமாதானத்தை கொடுங்கய்யா. நானும் என் வீட்டாரும் விட்டால் கர்த்தரையே சேவிப்போம். வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்ளும். ரட்சிப்பில்லாத சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களை எல்லாம் தேவன் ரட்சிப்புல கொண்டு வருவார். வீணானதை நாடி பொய்யை தேடி ஓடாதபடி மக்களோட மனக்கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரன் எங்களை ரட்சித்தீரே, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீரே, தேவையை சந்திக்கிறீரே, ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவார். மரித்தேன் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நம் தேவன் உயிரோட இருக்கிறார். இயேசுவே என்று அவர் நாமத்துல கூப்பிடும்போது ஓடி வந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்காங்க. நாம வல்லமை உள்ள நாமம். அப்படியாக அந்த வேலையை நாம் ஒப்பு கொடுப்போம். வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. அதை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்கிற மக்களாக மாற்றுங்க. அப்படியா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறேன் என்றார். உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லு. இயேசுவை தேடுகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கும். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை விட்டு செல்வார். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுலுடைய எதிராக 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எப்படி சொல்றாரு பாரு. இந்த உலகத்தோடு நம்ம ஒன்றித்து போனோம்னாக்கா நம்மளால அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அங்க சொல்றாரு. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலியம் அதாவது இச்சைன்னு சொன்னாக்க என்னன்னாக்கா மாம்ச இச்சை, மாம்ச இச்சை. அல்லேலூயா. அதுக்கு விலகி ஓடுன்ற எல்லாம் அழகாக தான் தெரியும். நீங்க பாருங்க, நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அழகெல்லாம் பாவமாக இருக்கும். அல்லேலூயா. அழகெல்லாம் என்னவா இருக்கும்? பாவமாக தான் இருக்கும். எது நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குதோ அதெல்லாம் நிறைய பாவமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மாம்ச இச்சை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே அப்படிதான் சோதனை வந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கே. ஏன்னா அவருக்கு மனுஷனை தான் வந்தார் உலகத்துக்கு வரும்போது. அதனால அவருக்கு நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் தான் மலை மேலே கொண்டு போய் என்ன செஞ்சான், இந்த ராஜ்யத்தையே உனக்கு தரேன், ஒரே ஒரு வாட்டி என்ன பணிச்சுக்கோன்னு சொல்ல கொடுத்தா ஆண்டவர் கோபம் வந்து என்ன சொன்னார, அப்பாலப்போ சாத்தானேன்னு விரட்டி அடிச்சார். விலைக்கு அவனை விரட்டி அடிச்சார். இங்க நம்மளை விலைக்கு ஓட சொல்றார். சொல்லி அல்லேலூயா. இங்க என்ன தெரியும், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. வேற யார? ஏசப்பாவை தொழுது கொள்கிறவர்கள் யார் இருக்கிறாங்களோ தொழுகங்க. கிறிஸ்தவர்கள் தொழுக செய்யணும். அல்லேலூயா. அது வசனம் அப்படிதான் சொல்லு. சுத்த இருதயத்தோட. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், அவன் தேவனை தரிசிப்பான். அப்படின்னா தேவனை தரிசனம் கண்ணால பார்ப்பான்னு அர்த்தம் இல்லை. யாரை இது வரைக்கும் கர்த்தரை கண்ணால பார்த்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. ஆனால் தான் நம்ம சபையில கூட என்ன வைக்கிறது இல்லை, ஏசப்பா படத்தை கூட வைக்கிறது இல்லை. அப்படிதான் ஏசு இருந்தான்னு யார் சொன்ன? வாழ்ந்திருக்கலாம். 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாரு. சிலை வடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நல்ல கலைஞர்லாம் இருந்திருப்பாங்க. ஏசப்பா இறந்த உடனே அவரை மாதிரி சிலைலாம் வடிச்சிருப்பாங்க. ஏறக்குறைய அப்படி இப்படின்னு இருக்கும்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. ஆனா அது இல்லையே அவர் உருவம். யார் சொன்னது அவர் உருவம் அதுன்னு? அப்படி பார்த்தா பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு மலை மேலே போறாரு. அந்த உருவத்தில் தான் போயிருப்பாரு 4வது ஆளா. அங்க போய் மறுரூபமானார. செத்த உள்ள போல விழுந்தான்ல இவனுங்க, பார்க்க முடியல. அவருடைய ரூபத்தை இது வரைக்கும் எந்த மனுஷனும் பார்த்ததே கிடையாது. செத்துவான் பார்த்தாங்க. ஒரு அல்ல துளைங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பேதுரு வந்து மீன் பிடிச்சின்னு வரான், கரைக்கு வரான், அங்கே நிற்கிறாரு. எதனா இருக்குதாடா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறாரு. அவனுக்கு தெரியல யார் தான் நிற்கிறான்னு தெரியல. இயேசு தான் நிற்கிறாரு. அப்போ என்ன உருவத்தில் வந்தார் யாருக்கு தெரியும்? அந்த உருவத்தில் வந்தால் தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன உயிர் தெரிந்து வந்துட்டுக்கிறாரு பார்த்துருப்பானே, தெரியலையே அவனுக்கு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஏசப்பா உருவம் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமலே விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். என்னெல்லாம் பார்த்துலாம் நம்பாத, விசுவாசி, உணரு.
பரிசுத்தாவின் இடத்துல வர்றதை நீ உணர்வு, சரீரத்தில் உணர்வு. நல்லா தூங்கி இருந்தா கூட ஃபேன் ஓடி இருந்தா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிட்டா ஏஞ்சிக்கிறாங்களே. அப்போ பார்த்துக்கினேவா ஃபேன் ஓடுதுன்னு பார்த்துக்கினேவா தூங்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உணர்வு வருது இல்லை உடம்புல, ஃபேன் நின்று போச்சு, கரண்ட்டு போயிடுச்சின்னு. அந்த மாதிரி உணர்வு ஏசப்பாவை. நான் உனக்குள்ளே வருவேன், நான் உனக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுவேன், உனக்குள்ளே இருந்து தங்குவேன். வார்த்தையான தேவன் நான். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இப்பொழுது தேவனாக இருக்கிறது. வார்த்தையை நம்பு, சொல்றத கேளு. அல்லேலூயா. ஆமாம், சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே ஒருவனே, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எதை தேடு? நாடு நன்னது, தேடிப்போ. அல்லேலூயா. நாடுனா தேடிப்போன்னு அர்த்தம். அதை விரும்பு. அந்த பாலியத்துக்குள்ள இச்சை இருக்கக்கூடாது, இவரை தேடுற இச்சை இருக்கணும் உனக்குள்ள. அந்த உணர்வு இருக்கணும். ஒரு அல்ல பரிசுத்தரை தேடுற உணர்வு இருக்கணும். 24 மணி நேரம் அவரோடு கூட சஞ்சரிக்க கத்துக்கணும். தாவீது சொல்றான், நான் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அந்தி சந்தி மத்தியான வேளையில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எப்படி சொல்றான் பாருங்க. அப்படி நம்ம நாடணும். எதை? நீதியை, பரிசுத்தத்தை. ரெண்டாவது விசுவாசத்தை. விசுவாசம் அது உண்மை. அடுத்தது அன்பு. அவருடைய அன்பு. அவர் அன்புக்கு என்ன இல்லை? அகலம் இல்லை, நீளம் இல்லை, உயரம் இல்லை. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாடு. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தனியாக அன்பும் சமாதானம். வெறும் சமாதானம் கிடைக்காது. அதே மாதிரி அந்த அன்பு கிடைக்கும்போது உனக்கு இன்னொன்று என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ 1 தீமோத்தேயு 1:2 வாசி. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அங்க எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்திக்கு. தீமோத்தின்னா என்ன தெரியுங்களா? தேவ மேன்மைன்னு அர்த்தம். தீமோத்தி என்ன அர்த்தம்? தேவ மேன்மை. கர்த்தருக்குள்ள மேன்மையா இருக்கணும். மேட்டிமை இருக்கக்கூடாது, மேன்மை. அந்த அப்பா இருக்கிறார், உயிரோட இருக்கிறார். எப்படிங்க இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலே நல்லா இருக்கிறேன். யாரை மேன்மைப்படுத்தணும்? கர்த்தரை மேன்மைப்படுத்துறோம். அவரை வச்சு நான் நல்லா இருக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் அவருடைய கிருபை. இன்னைக்கு நான் அசைந்திருக்கிறேன்னா அவரால். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்னு தான் சொல்லிக்கிறார், இருப்பான்னு சொல்லல. அல்லேலூயா. அசைவான்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இருப்பான்னு சொல்ல, அசைவான்னு சொல்ல, பிழைத்திருப்பான். இருக்கிறாங்க, அசைகிறாங்க நிறைய பேர், ஆனால் பிழைத்தில்லையே. இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. செத்துட்டா புதைச்சிடுவாங்கல்ல. புதைக்காததுனால என்ன அர்த்தம்? உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்படி படுத்துனுக்கிறாங்க? அசையாமல் படுத்துனுக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? கோமா ஸ்டேஜில் படுத்துனுக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, பிழைத்திருக்கணும். கர்த்தரால் என்ன செய்யணும்? பூமியை அனுபவிக்கணும். அல்லேலூயா. உண்ணணும், உடுக்கணும், அல்லேலூயா, தூங்கணும், எல்லாம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது யாரால் தெரியுமா? ஏசப்பா இருந்தாதான். அதாங்க சொல்றது. விசுவாசத்திலும் உத்தம தீமோத்திக்கு தேவ மேன்மை இருந்தால் அது இருக்கும். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னென்ன கிடைக்குது பாருங்க. கிருபை கிடைக்குது, அவருடைய இரக்கம் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. அல்லேலூயா. இரக்கம். அவர் நம்ம மேல என்ன வச்சிருக்காருங்க? நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? ஏசப்பா, உங்ககிட்ட நாங்கள் அறிக்கையிடுறோம். அல்லேலூயா. தெரியப்படுத்துறோம். தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உடனே மன்னிச்சிடுங்க. பதில் செய்ய மாட்டேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நீ பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவ அநியாயத்தை நீங்க சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் நீ அறிக்கையிடணும். அறிக்கையிட்டா நீ திரும்பி செய்ய மாட்டேன். அவரே மன்னிச்சுட்டு போயிட்டா நீ திரும்பி செஞ்சுன்னு இருப்ப. வேற ஒன்றும் இல்லை. மன்னிக்க அதிகாரம் இருந்தால் மன்னிச்சுட்டு போகிறதான்னு நீ கேட்கலாம். அப்படி மன்னிச்சுட்டா தெரிஞ்சுனே இருப்பேன்.
நீ பாவத்தை உணரணும், மனம் திரும்பணும், அறிக்கை இடணும், இனிமே செய்ய மாட்டாண்டவரே சொல்லணும். அப்போது அவர் உன்னை என்ன செய்வார்? உன் பாவத்தை மன்னிப்பார். கிருபை கிடைக்கும். கிருபைனா என்ன தெரியுங்களா? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற பரிசு. வெறும் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் போடுற மாதிரி, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான்னு வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்து ஒன்றுமே எழுதலை, ஒரு ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வரும். ஆனால் இவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் என்ன செய்யுது? மார்க் வரும். அந்த மாதிரிங்க பாவிகள் நம்மலாம் அந்த பாவிக்காக இறக்கம் வந்து உயிரையே கொடுத்தார். யாருக்கு கொடுப்போம் அந்த காலத்தில்? நல்லது செய்கிறவனுக்கு தீமை செஞ்சுட்டு போயிடறான், துரோகம் பண்ணிட்டு போயிடறான். தீமை செய்கிறவனுக்கு அவன் நல்லது செய்வானா? நம்ம தீமை பாவிகளாக வாழும்போது நமக்காக அவர் என்ன கொடுத்தாருங்க? ஜீவனையே கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? கிறிஸ்தவனுக்காக கொடுத்தார்? இல்லைங்க, மனுஷனுக்காக கொடுத்தார். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கிருபை இரக்கங்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, உத்தம இருதயத்தோடு உள்ள தீமோத்தி தேவ மேன்மை உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவது. அதே போல எங்களுக்கும் நீ கிருபையும் இரக்கமும் சமாதானத்தையும் தாங்க ராஜா. அல்லேலூயா. பாலிய உச்சைக்கு நாங்கள் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.